பெண்கள் வந்து மேரேஜுக்கு அப்புறம் பிரசவம் ஆகுது. பிரசவத்துக்கு அப்புறம் தான் பிரசவம் ஆகும். வெயிட். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வந்து சில பேருக்கு சிசரிங் ஆகுது, நார்மலாக ஆகுது. எப்படி இருந்தாலும் வந்து கொஞ்சம் வந்து குண்டா வெயிட் போட்டுறாங்க. அந்த மாரி ஆயிட்டா வந்து லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது உனக்கு தெரியும், பழக்கம் சொன்னாங்களா? ஏன் தள்ளி போறாங்க, ஏன் அவாய்ட் பண்றாங்கன்னு உங்களுடைய கேள்வி. யார் ரொம்ப பாசமா இருக்காங்களோ, யார் ரொம்ப பொண்டாட்டி மேல அன்பா இருக்காங்களோ, அவங்களுக்கு பொண்டாட்டிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, நான் வெளிப்படையா சொல்றது அதுதான். ஆண்களுக்கு நிறைய பேருக்கு இந்த ஆண்மை குறைவு உள்ள பிரச்சனை இருக்கு, உறுப்பு சின்னதா உள்ள பிரச்சனை இருக்கு, மனைவி அவாய்ட் பண்றாங்க. எங்க கணவன் என் மேல பாசமா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, டெய்லியும் கூட படு, அதுதான் இல்ல சார் அப்படின்வாங்க. அப்ப என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, சார் வணக்கம். ஓகே, நான் ரெடி கேள்வி கேட்கறதுக்கு. சரி, ஓகே சார். என்னோட கேள்வி என்ன அப்படின்னா வந்து பெண்கள் வந்து மேரேஜுக்கு அப்புறம் பிரசவம் ஆகுது. பிரசவத்துக்கு அப்புறம் தான் பிரசவம் ஆகும். வெயிட். கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்த சார். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்க சில பேருக்கு சிசரிங் ஆகுது, நார்மலாக ஆகுது. எப்படி இருந்தாலும் வந்து கொஞ்சம் வந்து குண்டா வந்து வெயிட் போட்டுறாங்க. அந்த மாரி ஆயிட்டா வந்து அதாவது ஹஸ்பண்ட் வந்து பொம்பளைங்க அவங்கள லேடிஸ் வந்து லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதாவது வந்து அவங்கள அப்படியே ஒதுக்குற மாதிரியே ஒதுக்கிட்டு போறாங்க. அது உனக்கு தெரியும், பழக்கம் சொன்னாங்களா? பக்கத்து எல்லாமே பக்கத்து வீட்டுல சொல்லுவாங்க. இது இயற்கையா எல்லார் வீட்டுல நடக்க வேண்டியது தானே. அது வந்து பிரசவத்துக்கு அப்புறம் எல்லாருமே லேடிஸ் வந்து அவங்க நேச்சுரலா எல்லாரும் பண்ண ஊர்ல வரதான் இல்ல சார், முக்கால்வாசி எல்லாம் அப்படிதான் வந்து அப்படிதான் பண்றாங்க. இப்ப வந்து குண்டாயிட்டு அவங்க வந்து ஒரு மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து அடுத்த பொண்ணை பார்த்துட்டு அப்படியே அந்த லைன்ல போயிட்டு இருக்காங்க. இப்ப நம்மளோட அழகு ஆமா ஆமா அழகு போயிடுச்சு அப்படின்ட்டு போறாங்க. ஏன் அந்த மாதிரி எல்லாம் போறாங்க? அந்த மாதிரி ஆள் எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நான் கேக்குறேன். நான் அதாவது கல்லானாலும் கணவன், குல்லானாலும் புருஷன், இது பழமொழி. அது மாதிரி மனைவியும் வந்து பாத்தீங்கன்னா அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். மனைவி இறைவன் கொடுத்த வரம், அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். இது பழமொழி. நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, தன் பிள்ளையை பெற்றது யாரு? கணவனுடைய குழந்தையை பெற்றெடுக்கிறது மனைவி. அது அழகு போனா போகலன்னா அப்படின்னு அந்த நினைப்பு வரணும். யாருக்கு வரணும்? கணவனுக்கு வரணும். அதாவது நம்ம மனைவி தான். யாருக்காக குழந்தை பெற்றாங்க? நம்ம வம்சத்தை உருவாக்கி விட்டதுக்காக குழந்தை பெற்றிருக்காங்க. குழந்தை பெற்றா பெண்களுக்கு சில பேருக்கு அழகும் குறையும். சில பேர் ஃபேமிலி பிளானிங் பண்ணாங்கன்னா ஃபேட் ஆகிடுவாங்க. சில பேருக்கு குழந்தை பிறந்தவொடனே சில பேருக்கு உடம்பு கனமாகிறது உண்டு. சில பேர் பால் குழந்தைக்கு கொடுக்கும்போது மார்பகங்கள் அதனுடைய தளர்ச்சியோ உருவாகிறது உண்டு. இதெல்லாம் சில மாற்றங்களால் சில பேர் ஆண்கள் அவாய்ட் பண்ணுவாங்க. அது வந்து தப்பு. ஏன் தள்ளி போறாங்க, ஏன் அவாய்ட் பண்றாங்கன்னு தான் உங்களுடைய கேள்வி. விருப்பப்பட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் நிறைய எபிசோட்ல. யார் ரொம்ப பாசமா இருக்காங்களோ, யார் ரொம்ப பொண்டாட்டி மேல அன்பா இருக்காங்களோ, அவங்களுக்கு பொண்டாட்டிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஐயோ நம்ம மனைவின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்கும் நம்ம மனைவி தான் அப்படின்ற எண்ணங்கள் வந்துச்சுன்னா யாரும் விட்டு போக மாட்டாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சரியான முறையில் செக்ஸ் பண்ணலை அப்படின்னா, அவருக்கு அந்த தன்மை இல்லை அப்படின்னா, எங்கே நம்ம மனைவி கூப்பிட்டு படுக்க வச்சுக்குமோன்ற ஃபீலிங்கில் தான் அவாய்ட் பண்ணணும். தவிர உண்மையான ஆண்கள் மனைவி அடித்தாலும் திட்டினாலோ கோவப்பட்டாலும் சந்தோஷமாக இருக்கிறவங்க உடனே பேசிக்குவாங்க, அவாய்ட் பண்ணவே மாட்டாங்க. ஆண்களுக்கு நிறைய பேருக்கு இந்த ஆண்மை குறைவு உள்ள பிரச்சனை இருக்குது, உறுப்பு சின்னதாக உள்ள பிரச்சனை இருக்குது. இதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மனைவி அவாய்ட் பண்ணுறாங்க. நான் வெளிப்படையாக சொல்கிறது அதுதான். நிறைய என்கிட்ட வந்து எங்கள் கணவன் என் மேலே பாசமாக இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் கணவன் உங்களோட டெய்லி சந்தோஷமாக அதான் இல்லையேன்றாங்க. அதான் பிரச்சனையே. கண்டுபிடிச்சிட்டோம். கேட்குற கேள்வி அந்த அம்மா சொல்லும், எங்கள் வீட்டுக்காரர் என்கிட்ட வந்து அன்பாகவே இருக்க மாட்டேன்றாருமா, பாசமாக பேச மாட்டாரு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கேட்பேன், டெய்லியும் கூட படு, அதுதான் இல்லை சார் அப்படின்வாங்க. அப்போ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா இதுதான் காரணம். மனைவிகிட்ட சண்டை போட்டுக்குவாங்க. டெய்லி காலையில் சண்டை போடுவாங்க, சாயங்காலம் நைட் ஆனால் எப்படி பொண்டாட்டி படுக்க போடுறது அந்த பொண்டாட்டி பேசி தான் ஆகணும். அதான் நிறைய பேர் பேசி கரெக்ட் பண்ணி இட்டு போயிடுவாங்க. ஒரு சிலர் வந்து ஆண்மை இல்லாதவன், இதான் சந்தர்ப்பம், நீ சண்டை போட்டியா நல்லது இப்படியே நான் அவாய்ட் பண்ணிடுன்னு சொல்லி ஒதுங்கி ஓடிடலாம் பாரு, அவன் தான் ஆண்மை இல்லாதவன். அவன் தான் அந்த மாதிரி குழந்தை பிறந்தவொடனே குழந்தைக்கு வந்து மனைவி குண்டாயிடுச்சு, மனைவி அழகு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டு போவான். அது மாதிரி இருக்கிறவங்கலாம் தவறானவங்க. அது எவ்வளவு பேர் தப்பு தான். தன் மனைவி உனக்காக தான் இல்ல, இது யாருக்காக வந்து இவ்வளவு தூரம் வந்து அந்த அந்த அழகு எல்லாமே விட்டு கொடுத்து கணவனுக்காக தானே. ஆமா, அதை ஏன் புரிஞ்சுக்கணும்? அது கணவன் தான் சொல்லணும், புரிஞ்சுக்கணும். நிறைய கணவன் புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க. அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். நான் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன். நீங்க மட்டுமா சொல்றீங்க, நானும் தானே சொல்றேன் கூட சேர்ந்து. அனுபவம் தான் சொல்லுது, சகனா சொல்லுது, சாரம் சொல்றாரு. பொண்டாட்டியை கை விட்டுறாதீங்க, பொண்டாட்டியை நல்லா அன்பா பாசமா நேசிங்க,
மனைவி சொல்வதெல்லாம் கொடுத்த தெய்வம் கொடுத்த வரன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மனைவி அமைதெல்லாம் இறைவன் கொடுத்த வரன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நல்ல மனைவி உங்களுக்கு கிடைச்சிருது, அதுங்கிட்ட நல்லா ஜாலியாக இருக்கலாம். எங்கேயும் இல்லாதது அங்கே கிடைக்க போகுது சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பெண்ணிட்டு இருக்கிறது தான் உன் பொண்டாட்டிகிட்டே இருக்குது, அப்படியே இன்னொரு பொண்ணு தேடி போகிறீங்க, ஏன் அவாய்ட் பண்ணுறீங்க? இதெல்லாம் தவறு தவறு தவறுன்னு சொல்கிறோம். கண்டிப்பாக உங்கள் மனைவி உங்கள் பிள்ளையை பெற்றாங்க, அவங்களுக்கு அழகு குறைய தான் செய்யும், கொஞ்சம் வெயிட் போட தான் செய்வாங்க, கொஞ்சம் உடல் உபாதைகள் வரதான் செய்யும். அதால் தன் மனைவியை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணக்கூடாது. அன்பாக நேசிங்க, பாசமாக இருங்க. அவங்களுக்காக டெய்லி ஒரு மணி நேரம் ஒதுக்குங்க. அவங்கள பார்க்கு கிட்டுன்னு போங்க, பீச்சுக்கு கிட்டுன்னு போங்க. என்ன சார் நாங்களே கிராமத்தில் இருக்கணும், பார்க்கில் பீச் இல்லைன்னா வயல்வெளி கிட்டுன்னு போங்க, ஒரு குளத்தங்கரை கிட்டுன்னு போங்க. நல்லா கை மேலே போட்டு அன்பாக பேசுங்க, பாசமாக பேசுங்க. கேட்டதை உங்களால் முடிஞ்சதை வாங்கி கொடுங்க. இதெல்லாம் அவங்களுக்கு பெரிய சந்தோஷம், பெரிய கிஃப்ட்டு. ஆனால் நிறைய ஆம்பளைங்க அது பண்ணுறதே இல்லை. பெண் பாவத்தில் தான் வீறீங்க. பெண் பாவம்னா நான் தான் சொல்கிறேனே, திட்டுறது, கோபமாக பேசுறது, அடிக்கிறது, இப்படிதான் அவாய்ட் பண்ணுறது, ஃபோன் பண்ணால் போன வை அப்படி சொல்லி கட் பண்ணுறது, இதெல்லாம் தயவுசெய்து வேணாம். அவன் மனசு எவ்வளோ வலிக்கின்றது நீங்கள் உங்களுக்கு பாதிச்சாதான் தெரியும். நீங்கள் பொண்ணாக பிறந்து உங்கள் மனைவி ஆம்பளையாக இருந்தால் அப்போ தெரியும் உங்க அந்த வலி. அதாவது தயவுசெய்து ஆம்பளைங்களுக்கு ஒரு கஷ்டமே இல்லை சார். ஆமா, என்ன கஷ்டம்? ஒரு கஷ்டமும் கிடையாது. குடும்ப கஷ்டம் இருக்குது, சம்பாதிக்கணும், அதாவது வேலைக்கு போறது. ஆமா, ஆண்கள் உலகவே இல்லையே. பெண்கள் எல்லாமே ஒண்ணுமே இல்ல சார். ரெண்டு பேருமே தரமா உலகம். அதுதான் சொல்றேன், ரெண்டு பேரும் தான் ஒத்துமை. கணவனும் மனைவி விட்டு கொடுக்க கூடாது, மனைவியும் கணவன் விட்டு கொடுக்க கூடாது, யாரையும் விட்டு கொடுக்க கூடாது. தாய் தகப்பனையும் சரி, மற்றவங்ககிட்டயும் அக்கா தங்கச்சிங்களாம் இருப்பாங்க, நாத்தனா நல்லா இருப்பாங்க, யார்கிட்டையுமே தன் மனைவியை விட்டு கொடுத்து பேசக்கூடாது. தன் மனைவி உங்களை நம்பி வந்திருக்காங்க, 18 வருஷம் கஷ்டப்பட்டு தாய் தப்பை வளர்த்து யார்கிட்ட ஒப்படைக்கிறாங்க? புருஷன் ஒப்படைங்க. புருஷன் எப்படி பார்த்துக்கணும்? 18 வருஷமா வளர்த்த தாய் தப்பனை விட்டுட்டு வர பெண்ணை எப்படி பார்த்துக்கணும்? தங்க மாட்டம் பார்த்துக்கணும். அப்படி பார்த்துக்கிறவன் தான் ஆம்பளை. இல்லைன்னா பொண்டாட்டி அடிக்கிறவன், உதைக்கிறவன், திட்டுறவன், பொண்டாட்டி சந்தேகப்படுறாங்க பாருங்க, இவங்களாம் ஆம்பளையே கிடையாது. நான் வெளிப்படையாக சொல்கிறேன். மனைவியை யார் அன்பாக நேசிக்கிறீங்களோ அவங்க தான் உண்மையான ஆண்மகன். அந்த மனைவி கிட்ட வந்து எவ்வளோ பாசமாக இருந்து உங்களால் செக்ஸ் பண்ண முடியலாம் கூட பரவாயில்ல, ஆனால் அன்பாக பேசி பாருங்கள். எனக்கு செக்ஸு கூட வேணாங்க, நீங்கள் பேசுகிற அந்த அன்பே போதும்னு சொல்கிற பெண்களும் இன்னும் நம்ம நாட்டில் இருக்காங்க. அதால் தயவு செய்து ஆண்களுக்கு முடியலைன்னா அன்பாக பேசுங்க. அப்படியே சப்போஸ் செக்ஸு வேணும் லைஃப்லனா முடியாத ஆண்கள் எங்களுடைய மருத்துவத்துக்கு வாங்க. நான் ஏற்கனவே நிறைய சொல்லிட்டேன். என்கிட்ட லேகி டைப்பில் வச்சுருக்கேன், காயக்கல்பங்கள் வச்சுருக்கேன், பொடி டைப்பில் வச்சுருக்கேன், மாத்திரை வச்சுருக்கேன், சூரணம் வச்சுருக்கேன், டானிக் வச்சுருக்கேன். இது எல்லாமே வேர், தழை, இலை, கொடி, மூலிகைகளால் சம்மந்தப்பட்டது. மரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இயற்கை, ஹெர்பலால் தயாரிக்கப்பட்டது. அமுக்கரா கிழங்கு, நிலப்பட கிழங்கு, பூமி சக்கரை கிழங்கு, கருடங்கிழங்கு, கோரைக்கிழங்கு, ஜாதிக்காய், மாசிக்காய், காசிக்காய், கடுக்காய், பூனைக்காய், நிறையா இருக்குது. எல்லா மருந்துமே ஆண்மை சம்மந்தப்பட்டது. அது இயற்கையான முறையில் நாங்கள் செஞ்சு வச்சுருக்கோம். அது இயற்கையான முறையில் கேப்சூலாக பண்ணி வச்சுருக்கோம். ஒரே ஒரு கேப்சூல் போட்டு உங்கள் மனைவி சந்தோஷமாக வச்சுக்கலாம். இந்த கேப்சூலே நிரந்தரமாக உங்கள் செக்ஸ் லைஃப்பை பர்மனண்ட்டாகவே செக்ஸில் குறைவர அளவு பண்ணி கொடுக்கும். அது மாதிரி மருந்துலாம் வச்சுருக்கேன். என்னுடைய இந்த தலையணை மந்திரம் நேயர்கள் இந்த ப்ரோக்ராம் பார்த்தவங்க, உங்களுக்கு ஆண்மை குறைவு இருக்குது, எங்கள் மனைவிகிட்ட வந்து ஆசையாக படுக்கணும்னு ஆசை இருக்குது ஆனால் முடியலன்றவங்க என்கிட்ட வாங்க. கண்டிப்பாக உங்கள் மனைவியோட நீ சந்தோஷமாக இருக்கு. இது என் பொறுப்பு. ஓகே சார், கண்டிப்பா வந்து எல்லா நேரங்களும் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது வந்து இந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கு, இல்ல ஏதாவது வந்து மருந்துகள் தேவைப்படுது அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு ஒரே ஒரு கால் மட்டும் பண்ணுங்க. உங்களுக்கான மருந்து வீடு தேடி உங்களுக்கு கொரியர் மூலமா கிடைக்கும். ஸோ இல்ல எனக்கு டாக்டர் மீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு, உங்க ஏரியாவில் வரப்ப கேம்ப் எப்போ வராங்கன்னு கேட்டு விசிட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கான அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ நிறைய பேர் வெளிநாட்டுல இருந்து கால் பண்றவங்க என்ன சொல்றாங்க, சாரோட நம்பர் வந்து கிடைக்கல. ஸோ வந்து உங்களுக்கு நம்பர் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், 72097206. இந்த நம்பர் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், ஆனா நிறைய பேருக்கு கால் போகல. ஸோ இந்த பிரச்சனை இருக்கவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வாட்ஸ்அப்ல காலர் மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பா வந்து ரிப்ளைஸ் இருக்கும். 72097206 நம்பரை மறந்துடாதீங்க. வாட்ஸ்அப்ல கனெக்ட் பண்ணுங்க வெளிநாட்டுல இருந்து கால் பண்றவங்க எல்லாருமே. ஸோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா, துபாய், சிங்கப்பூர் எல்லாம் கால் ட்ரை பண்ணீங்க, நார்மல் கால் கனெக்ட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்றீங்க. ஸோ வாட்ஸ்அப்ல ட்ரை பண்ணுங்க, காலர் மெசேஜ் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு டிஃபரெண்டான கேள்வியோட அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் லவ்லி ஆங்கர் அனு, உங்கள் சகானா மற்றும் உங்கள் டாக்டர் பாணி.